அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சரித்திர புகழ் மிகுந்த நம்முடைய வந்தவாசி மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே நம்முடைய எண் மண் எண் மக்கள் இந்த யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து படிப்படியாக தமிழகத்தினுடைய 184வது தொகுதியாக வந்தவாசி நின்று ஐயா. எல்லா ஊரையும் சரித்திர ஊர் என்று சொன்னால் வந்தவாசியை பொறுத்தவரை சரித்திரத்தை மாற்றிய ஊர் என்று சொல்ல வேண்டும். 1760 ஜனவரி 22ஆம் தேதி உங்களுடைய மண்ணிலே மிகப்பெரிய யுத்தம் நடந்தது ஐயா. ஒரு பக்கம் பிரெஞ்சு வீரர்கள், ஒரு பக்கம் ஆங்கிலேயர், இருவரும் கடுமையாக சண்டை போட்டது உங்களுடைய ஊர்ல. அதை ஆங்கிலேயர்கள் பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் என்று சொல்வார்கள். வந்தவாசியினுடைய போர் 250 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த போர் தான் உலகத்துல பிரெஞ்சு அவருடைய கையை கீழே இறக்கி ஆங்கிலேயர்களுடைய கையை மேலே உயர்த்தியது. இந்த வந்தவாசியிலே ஆங்கிலேயர்கள் வென்ற பிறகு படிப்படியாக ஒரு இடமாக பிடித்து இந்தியா முழுவதும் முழுமையாக ஆள ஆரம்பித்தார். 1763 பாரிஸ் மாநகரத்தில் இருவரும் சேர்ந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதன் பிறகு பிரெஞ்சை பொறுத்தவரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து போயிட்டாங்க ஐயா. அதனால் சரித்திரத்தை தலைகீழாக மாற்றி எழுதிய ஊர் நம்முடைய வந்தவாசி. அது மட்டும் இல்லைங்க ஐயா, ஆன்மீகத்திலே மிக ஆழமான ஒரு ஊர். ஆன்மீகத்திலே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஜோதி வடிவிலே ஈஸ்வரன் அவர்கள் காட்சி அளித்ததால் இங்க இருக்கக்கூடிய மலையை தவளகிரி ஈஸ்வரர் கோவில் இங்க இருக்குதுங்க ஐயா. தவளகிரி மலை இன்றைக்கு மக்கள் அந்த கரடுமுரடான பாதையிலே ஏறி சென்று அங்க இருக்கக்கூடிய தவளகிரி ஈஸ்வரரை சந்தித்து விட்டு உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வைத்து விட்டு வருகின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிகளே, 120 அடி உயர கோபுரம் இருக்கக்கூடிய தென்னங்கூர் பாண்டுரங்கன் கோவில் இருக்கக்கூடிய அற்புதமான தொகுதி. ஆன்மீகத்திலும் நாம் சளைத்தவர்கள் கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கின்றோம். விவசாயத்தில் வந்தவாசிக்கு தமிழகத்தில் விவசாயத்தை பொறுத்தவரை தனி பெயருங்க ஐயா. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பாய் உற்பத்தி மட்டுமே 5000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே பாய் உற்பத்தி செய்யறாங்க. வந்தவாசி பாய் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் ஒரு தனி பிரசித்தி நம்முடைய வந்தவாசியினுடைய கோரப்பாய்க்கு இருக்குதுங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக வந்தவாசியிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்பதற்கு வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேஜூர் பகுதியில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் எப்படி நீர் மேலாண்மையை இங்கே காப்பாற்றினார்கள் என்பதற்கு சான்றாக கல்வெட்டு இருக்குதுங்க. அது ஒரு சரித்திரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நீர் மேலாண்மை, தண்ணி எப்படி தேங்கினாங்க, தண்ணி எப்படி பராமரித்தார்கள் என்கின்ற அற்புதமான கல்வெட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி உங்க ஊரில் இருக்கக்கூடிய தேஜூர் பகுதிங்க. இப்படி எல்லாம் பல பெருமை இருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்திலே மறையாத ஒரு ஊர், விவசாயத்திற்கு பெயர் போன ஒரு ஊர். இந்த அற்புதமான சரித்திர ஊருக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்று வந்திருப்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம் சகோதர சகோதரிகளை. முக்கியமாக இங்கே மிகப்பெரிய எழுச்சியோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர். தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்பது எல்லா மக்களும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக இந்த யாத்திரையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றீர்களோ மிக தெளிவாக இருக்கின்றீர்கள். நமக்கு இந்த அரசியல் வேண்டாம். 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது 4 விஷயங்களை மையப்படுத்தி இருக்குதுங்க ஐயா. ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி இருக்கு, ஊழலை மையப்படுத்தி இருக்கு, ஜாதியை மையப்படுத்தி இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியல்னாவே அடாவடித்தனம் என்கின்ற பெயர் வந்திருக்கு. இந்த 4 விஷயங்களும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை யாருக்கும் பிடிக்கலைங்க ஐயா. குடும்ப அரசியல் வேண்டாம், ஜாதி அரசியல் வேண்டாம், லஞ்ச அரசியல் வேண்டாம், அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம். இந்த 4ம் வேண்டாம். நமக்கு ஒரு புது விதமான அரசியல் வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் நமக்கு வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த 31 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு பாருங்க ஐயா. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 தேர்வும் இதுவரை 31 லட்சம் பேர் எழுதிங்க ஐயா. 10,400 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. வெறும் 10,400 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. வேலை வாய்ப்பு எங்கீங்க ஐயா? தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள், ஆட்சிக்கு வந்தா 5 ஆண்டுகளிலே 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். அப்ப 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா. 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வெறும் 10,400 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை.
அரசு வேலை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவர்களே தேர்வு நடத்தி கொடுக்கலனா நம்முடைய இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பது ஒரு எட்டாக்கடியாக மட்டும்தான் இருக்கும். சகோதர சகோதரிகள், இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். 31 மாதமாக அரசு என்பது உங்களுக்கு சேவை செய்வதற்காக இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் தமிழகத்திலே அரசு இருக்கிறது என்பதை மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றார். மகனுக்கும் மருமகனுக்குமான ஒரு ஆட்சி, கோபாலபுர குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆட்சி, அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், திமுகவுடைய அமைச்சர்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி நடக்கிறதோ தவிர தமிழகத்தினுடைய மக்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆட்சி இல்லைங்க. இன்னைக்கு சொல்லா கொடுமை நம்முடைய விவசாயிகளுக்கு, சொல்லா கொடுமை, மிக கொடுமையான ஒரு வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா விவசாயிகள். சமீபத்தில் இங்கே பார்த்தோம், மேல்மா பகுதியில சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க முற்பட்ட பொழுது இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்கள் மேல்மா, குறும்பூர், காட்டுக்குடிசை உள்ளிட்ட 11 கிராமங்களில் உள்ள 3174 ஏக்கர் விவசாய நிலத்தை, நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய நிலத்தை, 2 போகம், சில இடத்துல 3 போகம் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை நாங்கள் சிப்காட் தொழிற்பேட்டை கொடுக்க மாட்டோம் என்று தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தார்கள் விவசாய பெருமக்கள். மாநில அரசு என்ன பரிசு கொடுத்தாங்க ஐயா? அந்த விவசாய பெருமக்கள் மீது குண்டாஸ் வழக்கு போட்டார். குண்டாஸ் வழக்கு. பாரதிய ஜனதா கட்சி களத்திற்கு வந்து, குறிப்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் தலைமையில் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் களத்திற்கு வந்து இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தயாராக இருந்த பிறகு இந்த குண்டா சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். இந்தியாவில் எங்கேயுமே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு இந்திய அரசியல் சரித்திரத்திலே நாம் பார்த்தது கிடையாது. திருவண்ணாமலையில இந்த பகுதியில தாங்க ஐயா, மேல்மா பகுதியில தான் முதலாக பார்த்தோம் விவசாய பெருமக்கள் மீது குண்டா சட்டம் போடுவது. இங்க தான் பார்த்தோம். அண்ணன் ஏவாவேல் அவர்கிட்ட போய் கேட்டார், விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஏவாவேல் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. ஆனா திருவண்ணாமலையில எந்தெந்த நிலமெல்லாம் விலைக்கு வருதுன்னு ஏவாவேல் அவருக்கு தெரியும். ஆனா விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டதோ, விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட கொடுமையோ இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியாது என்பது வேடிக்கையாக மட்டுமில்லை சகோதர சகோதரே, நமக்கு விசித்திரமாக மட்டும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி 10 ஆண்டுகள், 10வது ஆண்டிலே இன்னைக்கு இருக்கிறாருங்க ஐயா. இன்னும் 60-70 நாட்களிலே தேர்தல் வர இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல். நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல். குறிப்பாக இந்த பொய்யர்களுடைய கூடாரத்தை மொத்தமாக காலி செய்து வீட்டுக்கு அனுப்புவதற்கு, ஊழல் மலிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுப்பதற்கு, தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கூட குடும்ப அரசியல் தளர்ந்தோங்கி கொண்டிருக்கிறது, அதை வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சகோதர சகோதரி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை 10 ஆண்டுகள் முடித்து மறுபடியும் 5 ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய வலிமைக்காக உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 9 ஆண்டுகள்ல நம்முடைய வளர்ச்சி அப்படிங்க, ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். குட்டி குட்டி நாடுகள் பொருளாதாரத்திலே நம்மை விட முன்னாடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 9 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி முடிந்த பிறகு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். 11வதிலிருந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த 9 ஆண்டுகள்ல இந்திய ஜனநாயகத்தில் நம்முடைய ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சி என்கின்ற பெயரை எடுத்திருக்கிறது. நேர்மையான ஆட்சி. குறிப்பாக நீங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம், ஆனால் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி ஆரணி பாராளுமன்ற தொகுதிங்க ஐயா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே அடித்தட்டு மக்களுக்காக நாம் செய்திருக்கக்கூடிய வேலையை பாருங்க ஐயா. இந்த மாவட்டத்தில் முதலாக மோடி ஐயா வந்த பிறகுதான் கான்கிரீட் வீடு, மோடி வீடு 57,000 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கிறது 9 ஆண்டுகள்ல. ஐயா இந்த ஒரு வீட்டுக்குமே 2,69,000 ரூபாய் மானியம் கொடுத்து 57,004 வீடுகளுக்கு பாரத பிரதமருடைய மோடி திட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது. இத்தனை நண்பர்கள் இன்னைக்கு ஒரு கான்கிரீட் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். குழாய் மூலமாக குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை மட்டுமல்லங்க ஐயா, நம்முடைய வேள்வி. பாரத பிரதமருடைய நம்பிக்கை என்னன்னா, 2024 டிசம்பர் முடியும் பொழுது இந்தியாவுடைய 100% வீடுகளுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக கொடுக்கப்படும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேள்வி. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே
4,81,495 வீடு. ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்கம்மா, 4,81,495 வீடுகளுக்கு பாரத பிரதமருடைய ஜல்ஜீவன் திட்டம் பைப்பு மூலமாக குடிநீர் வந்திருக்கிறது. எத்தனை வீட்டில் இலவச கழிப்பறைகள் இல்லை 2014க்கு முன்பு? 2014க்கு பின்னுமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே 2,80,004 வீடுகளுக்கு கழிப்பறைகள் முதலாக வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி சிலிண்டர் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 இந்தியாவிலே வெறும் 64% மக்கள்கிட்ட தான் கேஸ் அடுப்பு இருந்துச்சுங்க. 36% மக்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இல்லைங்க. இன்னைக்கு 2,03,252 குடும்பங்களுக்கு 2014க்கு பிறகு கேஸ் அடுப்பு வந்திருக்கிறது. மோடி கேஸ் அடுப்பு. ஒரு சிலிண்டருக்குமே 300 ரூபாய் மானியம் அவருடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. ஒரு அட்டையை காமிச்சா ஒரு மருத்துவமனையில் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு. இந்த மாவட்டத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் காப்பீடு பெற்றிருப்பவர்கள் 3,58,215 பேருங்க. 3,58,215 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டையிலே பயன்பெற்றிருக்கின்றார். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்க. நம்முடைய பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி 6,000 ரூபாய் நிதிங்க ஐயா. ஒரு விவசாயிக்கும் சிறு குறு விவசாயிக்கு ஒரு ஆண்டு நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. தமிழகத்திலே அதிகமாக பயன்பெற்ற மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஒண்ணுங்க ஐயா. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஐயா ஒருத்தர் 2 பேர் 100,000 பேர் இல்லைங்க ஐயா. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு 4,07,252 விவசாய பெருமக்களுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வருது ஐயா. அது வெறும் 6,000 பார்க்காதீங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல 15 தவணையிலே தவணைக்கு 2,000 ரூபாய் மோடி ஐயா அனுப்பிச்சிருக்கார். யாரெல்லாம் இந்த கௌரவ நிதியில பயன்பெறுகின்றீர்களோ உங்களுடைய வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் வந்திருக்கு ஐயா. 30,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. 4 லட்சம் பேர் 4,07,252 பேருக்கு 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்குமே கௌரவ நிதியா வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க ஐயா. அடித்தட்டு மக்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம், ஏழை தாய்மார்களுக்கு வேலை செய்திருக்கின்றோம். வீடு இல்லையா, கழிப்பறை இல்லையா, கேஸ் அடுப்பு இல்லையா, விவசாய நண்பர்களுக்கு கௌரவ நிதி கொடுக்கணுமா, அனைத்து இடத்திலும் கூட மோடி அவர்களுடைய ஆட்சி வீடு தேடி வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். இன்னொரு பக்கம் பாருங்க ஐயா, நம்முடைய நாட்டை ஒரு வலிமையான நாடாக மாற்றி இருக்கின்றோம். அது சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் கூட நம்முடைய நாடு இன்னைக்கு ஒரு வலிமையான நாடு ஐயா. 3வது கலாச்சார அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு. எந்த கலாச்சாரத்தை எல்லாம் நாம் தொலைத்துக் கொண்டிருந்தோமோ ஆங்கிலேயர்கள் காலத்துல, முகலாயர்கள் காலத்துல, அந்த கலாச்சாரம் அனைத்தையும் நாம் மீட்டெடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஐயா. இந்த ராமர் கோவில் ஒரு உதாரணம். 1528 இடிக்கப்பட்ட கோவில். 1528 இடிக்கப்பட்ட கோயிலுங்க. ராமர் கோவிலை எப்படி நாம் கட்டினோம் என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு ஜனநாயக நாட்டில எப்படி ஒரு அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் எப்படி ராமர் கோவில் கட்டினோமோ அது உதாரணம் ஐயா. ஐயா 2014 நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு. 283 எம்பிக்கள் தனி பெரும்பான்மை. ராமர் இருக்காரு பாருங்க முன்னாடி, தனி பெரும்பான்மை நம்ம கிட்ட இருந்தது. நாம் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள். மோடி அதை செய்யலைங்க ஐயா. 2019 நம்ம கிட்ட தனி பெரும்பான்மை இருந்துச்சு. 303 எம்பிக்கள் இருந்தார். பாராளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டி இருக்கலாம். மோடி அவர்கள் செய்யவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா மக்களையும் உள்ளடக்கி எல்லா மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நீதிமன்றத்தில் 1880 இருந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வழக்கு என்னவெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே தீர்த்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை ராமர் அம்சமாக ஜனவரி 22ஆம் தேதி 2024 அவர் கோயில் எடுத்திருக்கிறார். இத இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் புரியறது இல்லை. ஒரு அரசியல்வாதி சொல்றாரு, எங்க கோயில் கட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா? நானும் தான் கோயில் நிறைய கட்டுறேன். ஐயா, மக்கள் கோயில் கட்டுவதற்கு ஓட்டு போடுவார்கள் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் குழந்தை ராமருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவிலை
மீட்டெடுத்து கொடுத்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாம் பூமி பூஜை போட்ட பொழுது முதல் அழைப்பையே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் முதல் அழைப்பையே நம்ம கொடுத்தோம். இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கம்பீரமாக நம்ம குழந்தை ராமர் அவர் கோயில் கட்டியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் யார் இருக்கின்றார்களோ சகோதரர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கான மசூதி கட்டப்படுகின்ற வேலையும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா இதோட சாட்சி. ஏன்னா மோடி ஐயா சொல்லியிருக்கிறாங்க சப்கா சாத் அப்படின்னு இருக்காங்க. எல்லாரையும் இணைத்து யாரையும் விட்டு விடாமல் எல்லோரையும் இணைத்து ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய ஜனாதிபதி இன்னைக்கு இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் ஜனாதிபதி. யோசிச்சு பாருங்க, இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தாங்க, இத்தனை பேர் வாய்களையே சமூக நீதி பேசினாங்க இல்லைங்களாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை காங்கிரஸ் ஆட்சியில டெல்லியில் அமர்ந்திருந்தான், வாய்களையே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி தான். ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க? ஒரு பழங்குடி இனத்தினுடைய சகோதரி அவர்களுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்த்து அழகு பார்ப்பது உண்மையான சமூக நீதி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்திருக்கிறார். ஐயா உண்மையான சமூக நீதி என்னங்க ஐயா? சும்மா அந்த டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு பணம் வச்சவங்களுக்கு பத்மா விருது கொடுக்கறதா உண்மையான சமூக நீதிங்களா? பத்மா விருதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா ஐயா? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா வந்த பிறகு பத்மா விருதுகள் எப்படி மாறி இருக்குதுங்க ஐயா? சாதாரண மக்களை, அடித்தட்டு மக்களை அவருடைய இல்லம் தேடி சென்று அவர்களுக்கான இந்த உச்சபட்ச கௌரவம் இந்திய பேரரசு ஒரு பத்மா விருது கொடுத்து கவனிக்கிறான். பத்மா விருது கிடைத்த பிறகுதான் நமக்கே தெரியுது, ஓ நம்ம மாநிலத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா, இப்படிப்பட்ட எளிமையானவர்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறாங்களா. மோடி அவர்களை பொறுத்தவரை அரசியலை தலைகீழாக மாற்றிவிட்டார். ஏழை மக்களை நோக்கி இந்த அரசியல் வந்து கொண்டிருக்கிறது. குடும்ப அரசியலிருந்து வெகு தூரம் மோடி அவருடைய அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், மோடி ஐயாவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களை சாமானியர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்குது ஐயா. இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து வேற யாராவது பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் கேட்கிறேன், இந்த மக்களை கேட்கிறேன், குறிப்பாக நம்முடைய வந்தவாசி மக்களை கேட்கிறேன், அறிவார்ந்த மக்கள். இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் யாராச்சும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஐயா? அந்த இருக்கைக்கு தகுதியான நபர் வேற யாராச்சும் இருக்காங்களா? நான் சில பேர் சொல்றேன், கரெக்டா இருக்கா நீங்க பாருங்க ஐயா. இந்த கிளி ஜோசியத்துல சீட் கேட்போம் ஐயா, நீங்க கிளியில் கேட்கிற மாதிரி கேட்போம். நம்முடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நீங்க சொல்லுங்க. சரி, மோடி அவர்களை வேண்டான்னு மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க. எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு வேற பிரதமர் வேற. மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்தி கூட்டணி அதனுடைய பெயர். அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் சொல்றேன், நீங்க பொருத்தமா இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க. ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் ஒமர் அப்துல்லா, யாருன்னே தெரியாதுங்க அப்படின்ட்டீங்க, ரைட், ஓகே. அடுத்தது உத்தவ் தாக்கரே, தாக்கரே பெரியவர் ஐயாவுடைய மகன். அவர் மகாராஷ்டிரா விட்டு வெளியே வந்ததே இல்லை, நாம யாரும் பார்த்ததே இல்லை, அவரு வேண்டாம். எங்கய்யா லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால். சரி வேண்டாங்க ஐயா, உங்களை விட எனக்கு வேண்டாம் ஸ்டாலின் ஐயா. ஸ்டாலின் ஐயா பேரை சொன்னோன்னே எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. அண்ணன் ஏன்னா இப்படி மைக் இருக்குன்னு நீங்க யாரோ பேரை சொல்லி ஸ்டாலின் ஐயா பேரை சேர்த்து விடுறீங்க. ஐயா, தகுதி இருப்பவர்கள் யாரும் இல்லை. தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை ஆரணி பாராளுமன்ற தொகுதி, இந்த காங்கிரஸ்காரங்க ஒரு விசித்திரமான நண்பர்கள். தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே தான் ரோட்டுக்கு வருவாங்க. அது திமுகவுடைய ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஏங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நடத்துறதே எலெக்ஷன்ல சீட்டு கேட்கறதுக்காகத்தான். ஏதாவது மக்கள் பிரச்சனைனா பேசுறீங்களா? மக்களுக்காக எங்கேயாச்சும் வர்றீங்களா? நான் கேட்கிறேன். சென்னையில வெள்ளம் வந்தது, காங்கிரஸ்காரங்க யாராச்சும் பார்த்தோமா? நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில்
அந்த எம்பி ஒருத்தர் சொல்றார், அதானி அவர்களை எப்படி ராமர் கோவிலை திறக்க விடலாம்? அதானி அவர்கள் கோயிலுக்கு போனது தப்பு தானே, இதை வன்மையா கண்டிக்கிறேன். எங்க அதானிக்கும் ராமர் கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் உள்ளூர்ல அவர் குலதெய்வ கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாதி நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க, இல்லைங்க மாத்தி சொல்லிட்டேன் மோடி அப்படிங்கிறார். சோ யார் கோயிலுக்கு போனாங்க, யார் பிராணை பிரதிஷ்டை செய்தாங்கன்னே தெரியாத ஒரு எம்பி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேசுறாங்க. இதாங்க ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழகத்திலே சீட்டு கேட்பதற்காக ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி. உங்க எம்பி யாராச்சும் பாத்துக்கீங்களா? காங்கிரஸ் எம்பியா மறுபடியும் வருவாங்க. இன்னைக்கு எப்படி நாங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா, கரூர் மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, திமுகவுக்கு கொடுங்க. சிவகங்கையில காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்காதீங்க, இன்னொருத்தருக்கு கொடுங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் உலகத்துல பாத்திருக்கீங்களாங்க ஐயா? ஐயா, ஒரு கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமா இருந்தா அந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும். என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனையை தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள், தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டான். இன்னைக்கு தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக பார்க்கின்றோம், காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு எங்க எம்பி சீட் கொடுக்காதீங்க, அவர்களே வெறுத்து போய்விட்டார்கள். காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதை காங்கிரசினுடைய தொண்டர்களே முழுமையாக உணர்ந்திருக்கின்றார். முழுமையா சகோதர சகோதரர், உங்க எம்பி அப்படித்தான். ஆரணி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியும் போன எலெக்ஷனுக்கு வந்தாரு, இந்த எலெக்ஷனுக்கு வருவார். அதனால் சகோதர சகோதரே, உங்களுக்காக தினமும் உழைக்கக்கூடிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. உங்களுக்காக தினமும் வேலை செய்யக்கூடிய பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு வந்தவாசி நீங்க ஆரணி பாராளுமன்ற தொகுதியை நம்முடைய பாரத பிரதமர் கை நீட்டி காட்டுகின்ற ஆளுகிட்ட நீங்க கொடுங்க ஐயா, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல். இந்த சரித்திர புகழ் மிகுந்த வந்தவாசிக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. வந்தவாசி கோட்டை இருக்கு, அதை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக நம்மால் மாற்ற முடியும். உங்களுடைய கோடை பாய் புவிசார் குறியீடு வேணும், வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாங்க ஐயா. விவசாயத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு மத்திய அரசோடு ஒத்து போகின்ற மத்திய அரசினுடைய சார்பாக இருக்கக்கூடிய எம்பிகள். வணிகர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வளர்கின்ற நாடு 7% மேலே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் வேகமாக வளரப் போகின்றோம். நம்முடைய ஆட்சியால் மட்டும்தாங்க ஐயா முடியும். இன்னைக்கு நீங்க மேல மோடி வரணும், தமிழ்நாட்டில் மோடி வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க இருக்கிறான். அது நடக்காதுங்க ஐயா. இந்த கூட்டத்தில் இல்லைங்க ஐயா, திமுக இருக்கிறான். அது நடக்காதுங்க ஐயா. நாம மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டா தான் 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வருவார். அதனால் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தில் இருந்தாலும் 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல், இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கான தேர்தல், ஏழை சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய தேர்தல். அதனால் நீங்க யாராக இருந்தாலும் இந்த தேர்தலில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர், தொடர்ந்து பாரத பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கை உங்களுக்கு வைக்கின்றேன் சகோதர சகோதரிகள். தூத்துக்குடியிலே விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க ஐயா. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா, 2022-23 2023-24 இந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீடு தொகை என்ன கொடுக்கல. நான் மத்திய அரசு அதிகாரிகள்கிட்ட செக் பண்ணேன், ஐயா தூத்துக்குடியில பயிர் காப்பீடு திட்டத்திற்கான தொகை வரவில்லை என்று விவசாயிகள் போராட்டம் செய்கின்றார்களே, அது எங்கே போச்சு? மத்திய அரசு அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், இல்லைங்க ஐயா 2022-23 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு தொகை 663 கோடி ரூபாய் நாங்க மாநில அரசு ஒப்படைச்சிட்டோம். நம்ம பிரச்சனை என்னங்க ஐயா, எல்லா திட்டங்களும் நம்மளுது, எல்லா பணமும் நம்மளுது, ஆனா மாநில அரசு தான் செயல்படுத்தக்கூடியதா நம்ம வச்சிருக்கோம். நம்முடைய ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம். மாநில அரசு 663 கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கியும் கூட பயிர் காப்பீட்டு தொகையை விவசாய பெருமக்களுக்கு ஓராண்டாக கொடுக்காம இருப்பதனால விவசாய பெருமக்கள் ரோட்ல இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஐயா. ஏதோ மத்திய அரசு செய்யக்கூடிய பணிகளை தடுப்பது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் நிறுத்துவது, அல்லது மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு இவர்களாகவே அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், அன்பழகன் அவர்கள் இந்த பெயரையே மாத்தி மாத்தி வைக்கிறது. இந்த 3ஐ தவிர 32 மாதத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை எதுவுமே இல்லைங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக
ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக, குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டி நீங்கள் அனைவரும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய கரத்தை வழிப்படுத்தி தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வந்தவாசி மக்களுக்கு நான் தெரிவித்து, அதே நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சி யாத்திரையாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பெட்டிஷன் நீங்க கொடுத்த நிறைய பெட்டிஷன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய APR என்கின்ற ஒரு நிறுவனம், குறிப்பாக மக்கள்கிட்ட அதிகமாக நாங்கள் உங்களுக்கு வட்டி தருகின்றோம், அதிக பணத்தை திரும்பி தருகின்றோம் என்று சொல்லி உங்களுடைய பணத்தை நிறைய சுருட்டி இருக்கின்றார்கள். இதுல இடையில அப்பாவி பொதுமக்கள் ஏஜென்ட்டாக பணியாற்றி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி மேல கொடுத்தாங்க, அவங்கள நீங்க மாட்டிக்கிட்டாங்க. காவல்துறையும் கூட வழக்கு பதிவு செய்து இதற்கான முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100 பெட்டிஷன் கொடுத்துருக்கிறீங்கம்மா. சென்னைக்கு இன்னும் ஒரு 3 நாட்களிலே சென்னைக்கு செல்ல இருக்கின்றேன். சென்றவுடன் நம்முடைய தமிழகத்தினுடைய DGP அவர்களை நேரிலே சந்தித்து உங்கள் சார்பாக நானே ஒரு மனுவை எழுதி வேகமாக விரைந்து முடித்து இந்த APR நிறுவனம் யார், இவருடைய சொத்துக்கள் என்ன, அந்த சொத்துக்கள் எங்கே இருக்கிறது, அதை வேகமாக பறிமுதல் செய்து நீதிமன்றத்தின் மூலமாக முதலீடு செய்யப்பட்ட உங்களுடைய பணம் திரும்பி வர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுகின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் வந்தவாசியில உங்களுக்கு தெரிவித்து விட்டு செல்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் மட்டும் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு முழுவதுமே எல்லா இடத்துலயும் இதே மாதிரி ஒரு நிறுவனம் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, சில பெட்டிஷன் கொடுத்திருக்கிறீங்க. அதிகமா APR நிறுவனத்தை பத்தி வந்திருக்கு. VR நிறுவனம், VRS நிறுவனம். ஏன்னா APR சில பேர் டைப் அடிச்சு கொடுத்திருக்கிறீங்க, VRS சில பேர் டைப் அடிச்சு கொடுத்திருக்கிறீங்க. ரெண்டு வேற கம்பெனி ரெண்டு இருக்கு. ஆனால் உங்கள் இருவருக்கும் உத்தரவாதம் கொடுத்து விட்டு உங்களுடைய மனுக்களை வேகமாக அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய பணியில பாரதிய ஜனதா கட்சி இறங்கும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், வெள்ளூருடைய முன்னாள் மேயர் சகோதரி கார்த்தியாயன் அவருடைய உழைப்புக்கு நன்றியை தெரிவித்து, நம்மோடு நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அஸ்வந்தாமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக யாத்திரை நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், அண்ணன் வெங்கடேசம் அவர்களுக்கு அவருடைய கடுமையான உழைப்புக்கு நன்றி பாராட்டி, நம்முடைய மூத்த தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி அவர்கள், துணைத் தலைவர் இளநரசன் அவர்கள், மாவட்ட செயலாளர் குருலிங்கம் அவர்கள், ராஜா மான்சிங் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் செல்வேந்திரன் அவர்கள், மாவட்ட IT பிரிவுடைய தலைவர் அன்பு தம்பி குணசேகரன் அவர்கள், மாவட்ட சிந்தனையாளர் பிரிவுடைய தலைவர் மணவாளன் அவர்கள், வந்தவாசி நகருடைய தலைவர் மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள், தெல்லார் கிழக்கு மண்டல தலைவர் பாண்டரங்கன் அவர்கள், வந்தவாசி மேற்கு ஒன்றிய தலைவர் நவநிதி அவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள், திருமலைக்கண்ணன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் துரை அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழரசி தேவதாஸ் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இந்த முறை மாற்றத்திற்கான நம்முடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆரணி பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் வென்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.